Hey நண்பா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்க். நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கலெக்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்க்க அப்படிங்கன்னா ஆஹா தமிழ் வெப்சைட்ல வந்துட்டு பூர்ணிமா ரவி அண்ட் வந்துட்டு செபஸ்டியன் ஆண்டனி அவர் வந்துட்டு சின்ன பையனா இல்லை பெரிய பையனான்னு தெரியல, பெரிய பையன் நினைக்கிறேன். ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு பிரபா அப்படிங்கிற அந்த படத்துல அந்த பேரோட அந்த கேரக்டரோட நேமு, அது உண்மையான நேமான்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு அந்த பிரபா அப்படிங்கிற கேரக்டர் தான் முக்கியமான ஒரு ரோல். அதை வச்சுதான் இந்த கதையை வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சிவப்பி அப்படிங்கிற இந்த படத்துல வந்துட்டு என்ன இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வந்திருக்காங்க, இது ஏன் ஓடிடி தளத்துல இதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் அண்ட் இந்த படத்துல என்ன இருக்கு, அதை பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லாட் ஆஃப் ஒரு ஜென்யூனான ஒரு ரிவ்யூ நம்ம பார்க்கிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். பிக் பாஸ் பூர்ணிமா இவங்க வந்துட்டு தெரியாதவங்க யாருமே இல்லை. பூர்ணிமா ரவி இவங்க ஃபுல் நேமு. ஸோ இவங்க வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு கிரிஞ்சி ஃபேக்டரி எல்லாம் கலங்கிட்டு இருக்கும்போது அவங்கள நிறைய பேர் திட்டம் செஞ்சிருக்காங்க, வரத்து எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் சிவப்பி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு நான் ஆக தமிழ்ல வரும்போது சரி ஓகே பூர்ணிமா தான் என்ன பண்ணிருக்க போறாங்க, என்ன பண்ணிருப்பாங்க பாப்போமே அப்படின்னு நினைச்சா நான் இந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே வந்துட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. உண்மையிலே செம்மையா இருக்கு. அந்த இப்போ 1990 காலகட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்து சைடுல இருக்கிற ஒரு கிராமத்தோட வாழ்க்கை கதையை தான் காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல வந்துட்டு நார்மலான அவங்க லைஃப் எப்படி போகும், நாளைக்குள்ள இதுக்கு வந்துட்டு காசு சம்பாதிக்கணும், காசு வேணும், அண்ட் அவங்க வாழ்க்கை தேரோட்டமா போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில வந்துட்டு கீழ் ஜாதி மேல் ஜாதி அண்ட் வந்துட்டு ஒரு புதையல், ஒற்றை பாறை அப்படிங்கிற ஒரு பாறை இருக்கு. ஸோ அந்த பாறை கீழே வந்துட்டு ஒரு புதையல் இருக்கு. இந்த புதையலை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இது வந்துட்டு ஓடிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்துட்டு நடக்கிற அந்த சின்மிஷங்கள், அந்த சின்ன பையன் பிரபா அப்படிங்கிற அந்த பூர்ணிமா ரவி அவங்களோட குழந்தை, அந்த படத்துல இருக்கிற அந்த குழந்தை வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு என்னெல்லாம் பண்றான், அவனுக்கு இருக்கிற கேரக்டர் இது என்னன்னு கேட்டீங்கன்னா 1990 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதைன்னு சொல்லியிருந்தால. ஸோ இதுல என்னன்னா அந்த முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும் அண்ட் வந்துட்டு கட்டி பிடிச்சா குழந்தை பிறக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன அந்த 90s அந்த இதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்துட்டு தனித்தனி கேஸ்ட். ஸோ அந்த கேஸ்ட் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணு பையன் வந்துட்டு ஒரு இடத்துல போய் அவங்க தனியா அவங்களோட இதை பார்த்துட்டு இருப்பாங்க. தனியா வந்துட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது, காதல் வாழ்க்கையில லௌகிக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் அதை தெரியாதனமா பார்த்துருவான். பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்பான், இது இப்படி இப்படி என்ன கதை அம்மா அப்படின்னு. அப்ப அவங்க எப்படி சொல்றதுன்னு தெரியாம, சொல்லவும் முடியாம அந்த பையனை போட்டு அடிப்பாங்க. அடிக்கும் போது அவங்களுக்கு அந்த பூர்ணிமாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவர் வந்துட்டு சமாளிப்படுத்துவாரு, இப்படி இல்லை இது இப்படி உனக்கு வளரும் போது அதெல்லாம் தெரிஞ்சிடும், அதை இப்ப நீ வந்துட்டு அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் கேட்காத, அவர் வந்துட்டு சமாளிப்படுத்துவாங்க. அப்போ முத்தம் கொடுத்தா குழந்தை பிறகுன்னு சொல்லும் போது கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சின்ன பையனுக்கு தெரியாது இல்லை. ஸோ சின்ன பையன் சொல்லுவாங்க முத்தம் கொடுத்தா குழந்தை பிறகு. அப்ப என்ன பண்ணுவான்னா அந்த கோழிக்கு அறியாத்தனமா ஒரு முத்தத்தை கொடுத்துருவான். முத்தம் கொடுத்தோடனே கோழி வந்துட்டு நான் முத்தம் கொடுத்துட்டேன், கோழி வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது, குழந்தை என்ன மாதிரி இருக்க போகுது, ஏன் முகமா இருக்க போகுது, ஏன் ஜாடையா இருக்க போகுது, அதை போய் தன்னைக்குள்ளே யோசிச்சு அல்லுவலை பட்டுட்டு இருப்பான். கடைசி வந்து இந்த கோழி வந்துட்டு முட்டை போடும், இந்த முட்டையில ஒரு கோழி வரும், அந்த கோழிக்கு பேர் தான் சிவப்பி. ட்விஸ்ட்ல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோட இந்த சிவப்பி அப்படிங்கிற கதை வந்துட்டு ஆரம்பிக்குது. அந்த சிவப்பி கதை ஓடிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்ல வந்துட்டு இந்த கோழியை காணும். இதுதான் மேட்ருங்க. இந்த கோழியை காணும். இந்த கோழியை வச்சுதான் இந்த படமே. இந்த கோழியை காணும். சிவப்பி அப்படிங்கிற ஆசையா தாங்க குழந்தைன்னு சொல்லி அந்த சின்ன பையன் ஒரு குழந்தையா வளர்ப்பான். அந்த கோழியை காணும் அப்படிங்கிற ஒரு மேட்டர்ல வந்துட்டு இந்த படம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த கோழி காணாம போயிடுச்சான். கோழி கிடைச்சதே இல்லையா? அண்ட் அந்த ஒத்தை பாறையில் வந்துட்டு நிறைய பலிகள் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பெண் கற்பனை பலி கொடுக்க போவாங்க. ஒரு கறவை மாடு அந்த மாடுல கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு சமாளிச்சு அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆக போகுது, கடைசி கட்டமா அந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க, அந்த படத்துல என்னதான் இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து யோசிச்சு ஒரு சென்டிமெண்டலா ஒரு எமோஷனல் கனெக்ட்ல கொண்டு வர வச்ச படம் தான் சிவப்பி படம். ஸோ உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஓடிடி தளத்துக்கு ஏற்ற ஒரு ஃபிலிமா தான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்துட்டு பர்சனலா ஒரு ஒரு லைட் இம்பாக்டே வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான மேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. 90s கிட்ஸா இருந்தீங்கன்னாலும் 80s கிட்ஸா இருந்தீங்கன்னாலும் இல்லை 2K கிட்ஸா இருந்தீங்கன்னாலும்
ஒரு கட்டத்துல இருந்த அந்த சின்ன சின்ன செலிமிஷங்கள், காமெடிஸ் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணணும். நான் வந்து இந்த விஷயம் பார்க்கணும்ப்பா, இது வந்துட்டு பார்த்தா நல்லா இருக்கும்பா, இது எனக்கு பிடிச்சிக்கும்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் எனக்கு வந்துட்டு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்தேன். பூர்ணிமா அவங்களோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. செல்வன் ஆண்டனி அவரோட ஆக்டிங் தெருக்கி விட்டுருந்தாரு. அண்ட் அப்கோர்ஸ் வந்துட்டு எனக்கு லைட்டா ஒரு இது வந்துன்னா அசுரன் படத்தோட பாணி வந்துட்டு வந்துச்சு. ஏன்னா கொல்றது, வெட்டுறது, படிப்பு அதெல்லாம் இல்லைங்க. அந்த ஓடுறது, நிக்கிறது, நடக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து அசுரன் படத்துல இருக்கிற சீரீஸ் இதெல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே கம்பேரிசன் சூப்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்கோர்ஸ் வந்து இதுல குறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பெருசா எனக்கு சொல்ல தெரியல. ஓடிடி தளத்துல விட்டதுனால எனக்கு அதை பார்க்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்னு தோணுது. எனக்கு நான் ஸ்கிப் பண்ண கூட தோணல. பார்க்கும்போது இதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிலாம் தோணவே இல்லை. ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஃபிலிமை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ ஃபேக்டரா எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருந்தேன். பிரபா அந்த சின்ன பையனோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோழிக்கிட்ட போய் கொத்து வாங்குறது, கோழியை வந்துட்டு வளர்க்குறது, கோழியை வந்துட்டு முட்டையை உடைக்க நினைக்கிறது, முட்டையை குடிக்க நினைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கோழி வந்துட்டு பாதுகாக்கிறது, அந்த கோழிக்காக அவன் ஓடுறது, கோழி காணாம போனோம்னா அந்த கோழிக்காக வந்துட்டு இவன் அழுகுறது. ஸோ அந்த கோழி வந்து ஒரு ரெண்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கோழியை வந்துட்டு பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் எங்க போனாலும் கோழியை தூக்கிட்டு போறது, எங்க போனாலும் அந்த கோழியோடய விளையாடுறது, இருக்கிறது, ஓடுறது, தூங்குறது. ஸோ எல்லாமே அதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சதுக்காக MS ராஜா அவருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. பர்சனலா வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க வந்துட்டு இந்த படத்துல மைனஸே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. பட் ஓடிடி தளம் ஆனதுனால வந்துட்டு நீங்க அதை ஸ்கிப் பண்ணி விட பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். ஸோ மறக்காம வந்துட்டு இந்த படத்தை நீங்க போய் தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நானும் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் மாஸ்டர்ஸ். நம்ம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.